வாரமா சொல்லணும் ஏதாவது வீடியோல சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். விஜய் டிவில அந்த முதல் வணக்கம் எந்த டைம் ஓடுனா டார்க் கலர். இது பாருங்க, கலரா இருக்குது பாருங்க. உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவ்யம், மீனமிலம், க்ரோபேக்ஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். இது கூடவே நம்மக்கிட்ட நீட்ட கோவக்காய் செடியும் கிடைக்குங்க. அதுவும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணினீங்கனாலே நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி ஃபார்மில் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். என்னென்னா, இந்த குட்டைப்புடலை வந்து நட்டு விட்டுருக்கோம். அது பந்தலுக்கு ஆப்போசிட்டில் வந்து நட்டுருக்கோம். அதுக்கு வந்து வெர்டிக்கல் பந்தல் வந்து போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் கான் வந்து மேலே மாடியில் வந்து நாற்று போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நடவு பண்ணணும். எடுத்தாந்து அது நடவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம், இந்த இடத்துக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு மேலே பந்தலில் வந்து இன்னும் கொடி போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த சிறகு அவரை, இந்த மூக்குத்தி அவரையெல்லாம் இப்போ தான் நட்டுருக்கோம். இது வந்து பந்தல் ஃபுல்லாக படறதுக்கு எப்படி 2 மாதத்துக்கு மேலே ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கான் வளர்ந்து கொஞ்சம் கான் வந்துடும். அதனால் மஞ்சள் கலர் கான் போடுறதுக்கு இந்த இடத்த ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கான்லாம் பார்த்தீங்கன்னா முத்திருச்சு, காஞ்சிருச்சு. அந்த நெத்தெல்லாம் வந்து எடுப்போங்க. இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து காலியாக இருக்குது. போன தடவை காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சிறகு அவரை, மூக்குத்தி அவரை எல்லாம் நட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த இடம் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் என்ன ஒன்று, இந்த கிழங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. முந்தா நாள் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் வெட்டி தூக்கி போட்டுரும். சும்மா காடு மாதிரி அப்படியே படருதுங்க அந்த கிழங்குலாம். இந்த சைடு பாருங்க, ஃபுல்லாக அப்படியே வளர்ந்து இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் காடு மாதிரி இந்த புறம் வளர்ந்து வர்றதுனால முந்தா நாள் தான் எல்லாம் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப போட்டுட்டோம் கிழங்கு. கொஞ்சம் இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் தெரியாமல் நிறைய கிழங்கு போட்டுட்டோம். அடுத்த தடவை இவ்வளோ கிழங்கு போடக்கூடாதுன்னு இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணினதே சீடு கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். மற்றது எதுவுமே போட முடியல. அதனால அடுத்த தடவை கொஞ்சம் தான் போடணும், மற்ற இதை போடணும். கொடிகள் இந்த இன்னும் குட்டைப்புடலை வந்து போடவே இல்லை. அதுதான் இப்போ நட்டுருக்கோம். இந்த வெர்டிக்கல் பந்தல் போடணும். அதுக்கப்புறம் இந்த பீக்கங்காய், சொரக்காய் இதெல்லாம் போடவே முடியல. அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து கம்மியாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கான் வந்து அந்த மல்டி கான் வந்து முத்தி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து 2 எடுத்துக்குவோம் வாங்க. போன தடவை காமிச்சு இல்லைங்களா, இது வந்து வெர்டிக்கல் பந்தல். இது வந்து காராமணிக்காக போட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி இப்போதான் காராமணி வந்து ஏற ஆரம்பிச்சிருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் கொஞ்சம் நிறையவே வந்துருச்சு. அதனால என்ன பண்ணோம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தப்ப எல்லா பூச்செல்லாம் கையாலேயே எல்லாம் நசுக்கி விட்டு கொஞ்சம் காலி பண்ணோன்னா இன்னைக்கு கொஞ்சம் தெளிஞ்சு இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணணும். வெயில் வேற, வெயில் அதிகமாக இருந்தாலே பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெயில் வேற அதிகமாக இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போகும்போது தான் தண்ணி விட்டுட்டு போனோம். இங்கே பாருங்க, கான் முத்திருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. அதை எடுத்துக்குவோம். மூணு இருக்கு, 4 இருக்குது. 4ஐயும் எடுத்துருவோம். இது வர்றப்பெல்லாம் நாங்கள் தான் பாலினேஷன் பண்ணி விடுவோம். உள்ள கான் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல, பார்ப்போங்க. இங்கே கூட ஒன்று காஞ்சிருக்கு, இதையும் எடுத்துடலாம். இதே எடுத்துடலாம் போல, காஞ்சிருச்சு. 2, 4, 5 இருக்குது. இருங்க, தோலை எடுத்து காமிக்கிறேன். எங்கங்க மல்டி கலர் வரவே இல்லை, ஃபுல்லா சிகப்பா இருக்கு. ஆனா நான் அவங்கள்ட்ட விதை வாங்கியிருந்தது நல்லா மல்டியா தான் இருந்தது. ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு கலர்ல இருந்தது. ஆனா கான் நல்லா வந்திருக்குது. கலர் மல்டி கலர் இல்லையே, சிகப்பா இருக்குது. இருங்க எல்லாத்தையும் பிரிச்சு பார்ப்போம். நாங்க ரொம்ப ஆவலா இருந்தோங்க, நல்லா மல்டி கலரா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இதுல பாருங்க, இதெல்லாம் சிகப்பா இருக்கு, ஒண்ணு டார்க் கலரா இருக்கு. சரி, இன்னொன்னு பார்ப்போம். நம்ம வேற கான் பக்கத்துல இருந்தா கூட கிராஸ் பாலினேஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். வேற எதுவுமே இல்லை, இதுதான் போட்டோம். நம்ம இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் சிகப்பா தான். இது கொஞ்சம் கொஞ்சம் 1, 2 இல்லைங்க. இதுவும் அந்த சிகப்பு பிளஸ் அந்த டார்க் கலர்.
இதெல்லாம் வேற கலர் வந்திருக்கணுங்க. இருங்க இத பார்க்கலாம். அதுல வேற ஒரு கலர் இருந்தது. ரெண்டா? இது பாருங்க. ஆனா நான் போடும்போது ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு கலர்ல போட்டேன். அதனால இது ஒரு கலர் அது ஒரு கலர் அப்படி இருக்கு. இது பாருங்க கொஞ்சம் ஆரஞ்சு நிறமா இருக்கு பாருங்க. ஆனா கான் நல்லா வர்றப்பெல்லாம் பாலினேஷன் பண்ணி 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 விடுவாங்க. அதனால நல்லாவே எல்லாமே ஃபுல்லாவே முத்து வந்திருக்குது. ஆஹா இது சூப்பர். இதுதான் மல்டிகான். இங்க பாருங்க. இது பாருங்க கலர் கலர் கலரா இருக்குது பாருங்க. இதுல பாருங்க எல்லோ கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, இந்த லைட் பர்பிள் இருக்குது. மூணு நாலு கலர் கிட்ட இருக்குது. என்ன நல்லா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. இதை ஒன்னையும் பார்த்துடுவோம் எப்படி இருக்குன்னு. ஒன்னு ஒவ்வொரு நான் போடும்போது ஆனா ஒன்னு எல்லா கலரையும் கலந்துதான் போட்டேன். நான் வெளியில சீடு வாங்கினேன், எல்லா கலரையும் கலந்து போடுவோம் அப்படின்ட்டு தான் நான் போட்டேன். பாருங்க கான் சூப்பரா இருக்கு பாருங்க. இது நான் நாத்து போடல, டைரக்டா இங்க தானே விதை போட்டேன். விதை இங்கேயே போட்டுட்டேன் டைரக்டா. ஆனா இப்பதாங்க போட முடியல. ஃபுல்லா இல்ல அணில் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. பிடிச்சி செடியை நட்டாலே நோண்டிடுது. விதை இப்ப வந்து சிகப்பு கலர் கான் போடலாம் அப்படின்ட்டு விதை வந்து போட்டு விட்டேன். விதைய வந்து நோண்டி நோண்டி சாப்பிட்டுருது அணில். அதனால என்ன பண்ணேன், மாடியிலேயே போட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு சிகப்பு நட்டு விட்டுருக்கேன். இப்போ எல்லோ கலர் வந்து போட்டு விட்டுருக்கேன். நம்ம சீடு கலெக்ட் பண்ணுறதுக்காக தானே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். நல்லா இருக்குங்க. ஆனால் அருமையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு வந்துடுறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். 2 வாரமா சொல்லணும் ஏதாவது வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சொல்லவே இல்லை. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் அந்த முதல் வணக்கம்னு ஒரு ப்ரோக்ராம் ஓடும் பாருங்க. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓடும் இல்லைங்களா. அதில் நம்மளோட மாடித்தோட்டம் டாப்பிக்கும் வந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 எபிசோடு வந்து நம்ம வீடியோ வந்து வரும். கிட்டத்தட்ட 2 வாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு 6 எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வாரத்துக்கு நம்ம எபிசோடு போடுவாங்க. பாருங்க இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த டைம் ஓடுனா 7:30 மணிக்கு மேலே நம்மளோட ப்ரோக்ராம் வந்து வரும். 7:30 மணிக்கு மேலே வரும். திங்கக்கிழமை, அப்புறம் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாள் ஓடும். இன்னும் 2 வாரம் வந்து வரும். இன்னும் கூட வீடியோ கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து டைம் இல்லை கொடுக்கறதுக்கு, வேலை பார்த்துக்கிட்டு. அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா. கொஞ்சம் ஃபீவரு கோல்டு வந்துட்டனால வீடியோ வந்து கொடுக்கல. கேட்டிருக்காங்க, பார்ப்போம் டைம் கிடைச்சா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லுங்க. யூடியூப்ல கூட அப்லோட் பண்றாங்கங்க. அவங்க விஜய் டெலிவிஷன் யூடியூப் இருக்கு இல்லைங்களா, அதுல கூட வந்து அப்லோட் பண்றாங்க. டிவியில பார்க்க முடியாதவங்க நீங்க யூடியூப்ல போய் கூட பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் அந்த யூடியூப்ல போடுறாங்க இல்லைங்களா, அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். முடிஞ்ச கம்யூனிட்டி போஸ்ட்டும் வந்து போடுறேன். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபார்மை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பந்தலில் இடம் பத்தலன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, இங்கிட்ட ஒரு 3 குட்டைப்புடலை நட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், இங்கே ஒன்று நட்டிருக்கோம். இது வந்து வெர்டிக்கல் பந்தல் மாதிரி போட்டு இதில் ஏற்றி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இங்கே வந்து கயிறு கட்டிகிட்டு இருக்கோம். அங்கே இது சிகப்பு கலர் கானுக்கு இது சிகப்பு கலரு என்னது போட்டிருக்கோம், காராமணி போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு எப்படி வெர்டிக்கல் போட்டிருக்கோமோ அந்த மாதிரி குட்டை புடலைக்கும் வெர்டிக்கல் பந்தல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி 2 சைடு கம்பு கட்டிக்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தம்பட்டவரை சிஸ்டர் கொடுங்க, இங்கே தள்ளுங்க. தம்பட்டவரை கூட பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா முத்தி இப்போ பழுக்க ஆரம்பிச்சாச்சு. உள்ள இருக்கு, காமிக்கிறவாங்க. இங்க பாருங்க, உள்ள வந்து பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் நல்லா முத்தணும். காய் நிறையவே இருக்குதுங்க, நல்லா உள்ள இருக்குது. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு காய் நிறைய இருக்குது. சரியா வீடியோவில் தெரியாதுன்ட்டு நினைக்கிறேன். அப்படியே ஒரு பொதாறு மாதிரி இருக்கு பாருங்க, கீழே இலையெல்லாம் கொட்டி கிடக்குது. அதுவே மக்கி நம்ம மண்ணுக்கு வந்து உரமாயிடும்.
அதனால அதெல்லாம் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. மேலே பாருங்க எப்படி புதார் மாதிரி இருக்குன்ட்டு. கீழே காய் முத்திருச்சுன்னா மேலே பூவும் வைக்குது. மேலே வைக்கிற பூவில் காய் வந்து வர ஆரம்பிச்சிடும். எப்படின்னு ஒரு 20-25 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த விதை வந்து ரெடியாக வர்றதுக்கு. இந்த விதை ரெடி ஆனோன்னா நம்ம விதையை தான் வந்து சேல்ஸுக்கு போடலாம் அப்படின்ட்டு. அதனால தான் நிறைய தம்பட்டாவரை செடி வந்து நட்டு விட்டுருக்கோம். இது வந்து வெளியில் வந்து வாங்குறது இல்லை விதை. இது ரெடி ஆனோன்னா நம்ம சேல்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு 20-25 நாளில் வந்தோன்னே போட்டுருவாங்க. இந்த சைடு வந்து சிகப்பு கலர் கான் வந்து நட்டு விட்டுருக்கோம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இங்க பண்ணவா கட்டிக்கிறீங்களா? இங்க பாருங்க சிகப்பு கலர் கான் நட்டுருக்கோம் இல்லைங்களா? நான் நடும்போது இந்த இடம் ஃப்ரீயா தான் இருந்தது, அதனால இங்க இன்னைக்கு நட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தம்பட்டை வரை வளர்ந்துங்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் இங்கிட்டு வர்றதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுறலாங்க. இதைதான் வளர விடாம எலியோ அணிலோ வந்து நோண்டி நோண்டி போட்டுக்கிட்டே இருந்தது. நாங்க நட அப்புறம் நாங்களும் நிறைய போட்டு வச்சிருந்தோமா, அது பிடுங்கி போட நாங்களும் நட்டுக்கிட்டே இருந்தோம். இது வந்து இலவம்பாடி முள்ளு கத்திரி பிஞ்சு போட்டிருக்குது. இந்த செடி, இந்த ஒரு செடி மட்டும் நல்லா சூப்பரா வந்திருக்குது. இங்க பாருங்க காய் பாருங்க, நல்லா அருமையா இருக்குது. கலர் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. முட்டு பாருங்க, இலவம்பாடி முள்ளு கத்திரி. இது நல்ல ஒரு பொதார் மாதிரி வளர்ந்து வருதுங்க. இதுக்கெல்லாம் நல்ல ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த தம்பட்டா வரைக்கும் அப்படி ஒரு பொதார் மாதிரி காடு மாதிரி வளருது. இன்னும் கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும். வீடியோ கட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. என்ன இருந்தாலும் அந்த ஹரிசாண்டல் பந்தல் மாதிரி வெர்டிக்கல் பந்தல்ல கொடி வந்து அந்த அளவு படர்ந்து போகாதுங்க. அதுல வந்து நீட்டப்புடலை போட்டிருக்கோம் பாருங்க, ஃபுல்லா படர்ந்து போயிட்டு நேற்று நிறைய கட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா நிறைய சீடு வந்து அதுல கலெக்ட் பண்ணியாச்சு. சரி போதும், இதுக்கு மேல வந்து அது வளர விட வேணாம், மற்ற கொடிகள் போலான்னு கட் பண்ணியாச்சு. இப்ப கூட காய் பாருங்க நிறைய தொங்குது பாருங்க, எவ்வளவு கவர் போட்டு விட்டுருக்கோம் பாருங்க. வீட்டு தேவைக்கு வந்து அப்பப்ப எப்ப தேவைப்படுறப்ப வந்து பறிச்சுக்குவோம். மித்தது எல்லாமே சீடு தான், எல்லாம் நீட்ட புடலை. குட்டை புடலை வந்து போடலை இல்லைங்களா, அதனால அதுதான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவு வந்து வளர்ந்து வந்து இதில் காய் கொடுக்குதோ அது வரைக்கும் வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு வெட்டிகளே போட்டாச்சு. சனல் ஆச்சு. இது வந்து சைனா கயிறுங்க. இது தாங்கும். கொஞ்சம் பந்தல் போடணும்னா இந்த மாதிரி சைனா கயிறு வாங்கி போட்டுக்குங்க. நான் இடையில ஒண்ணு சணல் கட்டி விடுறோம். சிவப்பு மூக்கு தேவரை நடுறதுக்கு என் கணவர் வந்து குழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஏற்கனவே நட்டிருந்தோம், அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அதனால மாடியில் வச்சிருந்தேன் ஒரு 2 இது இருக்கட்டும், அங்கே ஃபார்மில் வச்சது சரியா வரலன்னா மறுபடியும் நட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை காலி பண்ணாமல் வச்சிருந்தேன். அது இப்போ எடுத்துட்டு வந்திருக்கோம், நடவு பண்ணணும். அதை அங்கே குழி போட சொல்லியிருக்கேன். அவ்வளவுதாங்க, வெர்டிகல் பந்தல் வந்து போட்டாச்சு. கொடியை வந்து இதுல ஏத்தி விட்டுக்கலாம். பின்னாடி பாருங்க புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையில இப்பதான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இங்க பாருங்க, எல்லாம் இப்பதான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது. எவ்வளவு உயரம் பாருங்க, கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துக்கு மேல வளர்ந்து நிக்குதுங்க புளிச்சக்கீரை. இப்ப சிகப்பு அந்த மூக்குத்தி அவரையோ நடவு பண்ணிடலாம் வாங்க. இந்த இடத்துக்கு தான் நீங்க பாத்திருப்பீங்க, காராமணி ஃபுல்லா இருந்தது இல்லையா? பச்சை கலர் காராமணி, சிகப்பு கலர் காராமணி, குட்டா காராமணி எல்லாம் இந்த இடத்துக்கு தான் இருந்தது. துப்பு துப்பு துப்புன்னு காடு மாதிரி இருந்தது. எல்லாம் பிடிங்கி எடுத்தாச்சு.
ரெண்டையும் நடுறேன். எது நல்லா வருதோ அதை விட்டுக்கலாம். சின்னதா இருக்கா குழி? இது நல்லா இருக்கு. இது நடட்டா? தண்ணி விட்டு வைப்போம். சிவப்பு மூக்குத்திய வரைதான் இருங்க. வர போதும் போதும். ரொம்ப அழகா இல்ல? இது கொஞ்சம் மண்ணு போடுறேன். போதும் போதுங்க. லூசா இருக்கு. இது கீழே கிளைக்குது. அது இல்ல, இதுல வரும்னு நினைக்கிறேன். விடுங்க, தலைஞ்சதுக்கு அப்புறம் கரைச்சதுக்கு அப்புறம் ஏத்திக்கலாம். போதும் இல்ல? அவ்வளவுதாங்க. இது வந்து நட்டாச்சு. இப்ப இந்த இடத்துலதான் மண்ணை கொஞ்சம் கொத்தி விடணும். எல்லாம் மண்ணு கட்டியா இருக்குது, அமுங்கி போய் எல்லாம் நடந்து நடந்து இறுகி போயிருக்கு. இந்த இடத்துலதான் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி கொத்த சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த கான் வந்து நடவு பண்றதுக்கு இந்த இடத்துலக்கு கொத்தி இது பண்ணிக்கலாங்க. இது வந்து மண்ணு ரொம்ப கெட்டியா இருக்குதுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் லூஸ் ஆயிடும். தண்ணி விட்டுட்டு கொத்திக்கலாம். இப்ப நம்ம அந்த கான்லாம் அறுவடை பண்ணணும் இல்லைங்களா, அதெல்லாம் நோண்டி எடுத்துருவோம். பிடிங்கி எடுக்க முடியாது, கடப்பாறை விட்டு குத்துனா தாங்க வரும். ஏன்னா மண்ணு தண்ணி பட்டுச்சுன்னா சாஃப்ட் ஆயிடுது, காஞ்சி போயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். இல்ல அந்த இதுல ஒண்ணு இருக்குது. அந்த மூணாவது இது அது இருக்கட்டும். அதுல என்ன கான் எடுக்கல. இப்ப இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் கான் போட முடியாது. ஏன்னா அந்த லைன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான சத்து அதை எடுத்திருக்கோம். மறுபடியும் ஒரு வெர்டிகல் பந்தல் போட்டு பாகாக்கா கவுடி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இன்னும் விதை ஒன்றும் போடலை நான். அதுக்குள்ள இந்த லைன்ல கொஞ்சம் உரங்குறேன், ஏதாவது மாட்டு எரு போட்டு மண்ணை கொத்தி விட்டு வச்சிருந்தோம்னா பாகாக்காய் விதை போட்டு அது முளைக்கிறதுக்கும் இது மண் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்குங்க. பாகக்காலாம் வெர்டிகல் பந்தல் நல்லா இருக்குங்க. அது நல்லாவே வரும். நம்ம மாடியிலேயே கூட பாகற்காய் அதிகம் வெர்டிகல் பந்தல்ல போடுவோம். அவ்வளோ இல்ல இன்னும் ஒரு 4-5 செடி இருக்குது. அதுல கான் வந்து பச்சையா இருக்குது. அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்புறமா எடுத்துக்கலாம். அது ஃபுல்லா வெட்டி விட்டுக்கலாம். குச்சி தேவைப்படும். இது பாருங்க, மண்ணு வந்து கட்டியா இருந்தது இல்லையா, தண்ணி விட்டு எல்லாம் கொத்தி விட்டு வச்சாச்சு. கொஞ்சம் மட்டும் எரு போட்டீங்களா? எரு போட்டு விட்டு ஒரு கிண்டு விட்டு வச்சா இன்னும் ஒரு 10 நாளையில வந்து எங்க கான் வந்து நட்டுடலாம். அந்த இடத்துக்கு தண்ணி மட்டும் ஊத்திட்டா மண்ணு நல்லா சாஃப்ட் ஆயிடுதுங்க. காஞ்சி போயிட்டாதான் அப்படியே ரொம்ப கட்டியா இருக்குது. போதும், விட்டுருங்க. போதும், எரு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு மரவெண்டை போடலான் இருக்கேன். உள்ள மரவெண்டையை போட்டோம்னா நிழல் அடியில மாட்டிக்கும். அதனால கொஞ்சம் அந்த நடப்பாதைக்கிட்ட ஓரத்துல போட்டா அப்படி அங்கிட்டு இருந்து வெயில் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு மரவெண்டை 2 போடலான் இருக்கேன். 2 போட்டா போதும். கஸ்தூரி வெண்டை 1 போடணும். அதான் அந்த சைடு போடணும். போதும்பா. போதும், அவ்வளவுதான். இந்த வேலை முடிஞ்சுது. இது அப்புறமா மண்ணு கொஞ்சம் இதாகட்டும். உள்ள பாத்தீங்கன்னா புடலங்க பழம் பழுத்து இருந்தது. எங்க இருக்குதுங்க தெரியலையே. இது பாருங்க, ஒரு பழம் கட் பண்ணியாச்சு. உள்ள இருந்துச்சு. வாங்க உள்ள வாங்க. இதோ இங்க இருக்கு. இந்த கவர் போடலன்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்க. அவ்வளோ ஃப்ரூட் ஃப்ளை.
இது கூட ஃப்ரூட் ஃப்ளை கடிச்சு கொஞ்சம் சேதாரம் பண்ணியிருக்கும் போல இருக்கு. இந்த இதில் உள்ள விதை இருக்கேன்னு ஒருத்தல்ல இது அமுங்குது, கொலக்குன்னு இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் நிறம் மாறல. இது நாளைக்கு எடுத்துக்கலாம் நிறம் மாறினோட்டி. இந்த இப்ப இருக்குது பாத்தீங்களா, இந்த புடலங்காயை மட்டும் எல்லாம் விதையை எடுத்துட்டு புடலங்காயை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். போதும் நீட்ட புடலை, அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப போட்டுக்கலான் இருக்கோம். எடுக்கணும் எல்லாத்தையும். வாங்க வெளியில போலாம். பருமன் வெண்டை பாருங்க. சும்மா ஒரு இந்த லைன் ஃபுல்லா ஒரு 7-8 செடி போட்டேன். தப்பிச்சது ஒரு 5-6 செடி தான். அதையும் விட்டுட்டு முத்தி போயிடுச்சு. அங்க மாடியில இருக்கிற வெண்டைக்காய் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால இதை விட்டுட்டேன். மாடியிலயும் இப்ப பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி இல்லை. இன்னைக்குதான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மாடியில. அங்க வந்து மறுபடியும் வெண்டைக்காய் போடணும். இந்த இடத்துக்கு பாருங்க, இந்த கொடி உருளை எல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதோட இலைகள் பாத்தீங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்க. என்னோட கை 2 கை விட இலை பெருசா இருக்கு. இது வந்து நம்ம அப்புறம் லாஸ்டா வந்து நட்டம் பாருங்க. நம்ம மாடியில அறுவடை பண்ணி அந்த அடிக்கிழங்குன்னு சொல்லி கொண்டாந்து நட்டோம் இல்லைங்களா, அதுதான் இது. அந்த அடிக்கிழங்குல இருந்து வர இலையே பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கு. காய் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பதான் நல்லா ஃபுல்லா எல்லாம் படர ஆரம்பிச்சிருக்குது இந்த பந்தல்ல. வெண்டைக்கிழங்கு இன்னைக்கு வந்து ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சாச்சு. தண்ணி விடணும். இனிமேதான் வந்து தண்ணி விடணும். ஏன்னா வந்த உடனே தண்ணி விட்டோம்னா சதசதன் இருக்கும், மற்ற வேலைகள் பார்க்க முடியாதுன்ட்டு தண்ணி வந்து விடலை. இனிமே தண்ணி விட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். வெயிலும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, சன் செட் ஆக போகுது. தண்ணி விட்டுட்டு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.